السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹும் பேரரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக. வரக்கூடிய ரமதான் மாதத்தை பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தோடு அனைத்து நோன்புகளை நோற்று தக்குவாவோடு பேணுதலோடு அந்த நோன்புகளை நோற்று நல்லமர்கள் பல செய்து அல்லாஹ்விடத்தில் நல்லடியார்களாக ஒப்புக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு நாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வானாக. இன்னும் இது போன்று பல நோன்புகளை நாங்கள் திரும்ப திரும்ப அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்நாளை நீட்டித்து உடல் ஆரோக்கியத்தோடு நீட்டித்து தக்குவாவோடும் ஈமானோடும் பேணுதலோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் பாலிப்பானாக. நாம் மரணிக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வினால் பொருந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்கள் என்ற பெயரை வாங்கிக் கொண்டு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, நோன்பு நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ரமதானுடைய மாதம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். 2026 ரமதானுடைய மாதம் இது. இந்த நோன்பு என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துல் கஜுன்னத்தி அஹதிக்கும் இலக்கித்தால். நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்கும். அது எப்படிப்பட்ட கேடயம் என்று சொன்னால், அதாவது யுத்த காலத்திலே எதிரிகள் வீசக்கூடிய வாள்கள், அவருடைய ஈட்டிகள் நம்முடைய உடம்பிலே பட்டுவிடாமல் இருப்பதற்காக அந்த போராளிகள், யுத்தத்திலே போராடக்கூடியவர்கள் எப்படியான அந்த கேடயங்களை காட்டி தடுத்துக் கொள்வார்களோ, அதே போன்று நோம்பாளிக்கு அது ஒரு மனிதனுக்கு, முஸ்லீமுக்கு நோன்பு என்பது ஒரு கேடயமாகும். எதற்கு எதிராக என்று சொன்னால், பாவங்களுக்கு எதிராக, மன இச்சைகளுக்கு எதிராக. அதுகள் வரும்போது நாம் நோம்பாளி, நான் இதை செய்யக்கூடாது என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல வரணும். அதுதான் கேடயமா இருக்கும். அந்த உள்ளத்தால் நம்ம அதை தடுக்கணும். அதுதான் கேடயமா இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ரமதான் என்ற வார்த்தை, ரமதான் என்ற இந்த வார்த்தையில் 5 எழுத்துக்கள் இருக்கிறது. ரா என்பது ரஹ்மத் என்பதை குறிக்கிறது, அல்லாஹ்வுடைய அருட்கொடை அதில் கிடைக்கிறது. மீம் என்பது மகபிரத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்பதை குறிக்கிறது. 3வது எழுத்தாக வாது இருக்குது. வாது என்று சொன்னால் வாமினுல் லில் ஜன்னா, சொர்க்கத்தை தருவதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. 4வது எழுத்தாக அலிஃப் இருக்கிறது. உஜ்ரத் சொன்னால் நற்கூலி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. 5வதாக நூன், நஜாத்தும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மூமின்களே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்குவாதாரி ஆவதற்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சும்மா இரவு முழுதும் விளையாட்டில் இருந்துகிட்டு, பகல் முழுதும் தூக்கத்தில் இருந்துவிட்டு, வீணான பொழுதுபோக்களில் இருந்துவிட்டு பெருநாளை கொண்டாடுறதுக்கு நோன்பு தந்து நாம தக்குவாதாரிகளாக மாற வேண்டும், நரகத்திலிருந்து நாங்க தப்ப வேண்டும், சுவர்க்கத்துக்கு நாங்க போக வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறார். அதனால அல்லாஹ் தஆலா எங்களை தக்குவாதாரியாக மாற்றுவதற்காக இதோ நான் தருகிற சலுகை எடுத்துக்கோங்க, நீங்களே உங்களை காப்பாற்றிக்கோங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நோன்பை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப நாம அந்த நோன்பை சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் ஸகாத்தன், ஒவ்வொரு வஸ்துக்கும் ஜகாத் இருக்கிறது. ஜகாத்துல் ஜஸதி, உடம்பினுடைய ஜகாத் என்பது அஸ்ஸௌமு, நோன்பாக இருக்கும் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நோமு ஸாயிமி, நோன்பாளியுடைய தூக்கம் இருக்கிறது. இபாதத்துன், நோன்பாளியோட தூக்கம் ஒரு வணக்கமாக இருக்கும். நோன்பாளியோட தூக்கம் சொன்னா பகல் முழுக்க எந்த தொழுகையும் இல்லாம, அமலும் இல்லாம, ஒன்றும் இல்லாம அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது, அசர் டைம் ஆக்கிற போய் கஞ்செடுத்துட்டு வர, அது இல்லை. நோம்பு சாய்மி பார்த்தீங்கன்னா பேணுதலோடு அமல் செய்யக்கூடியவர்களுடைய அந்த தூக்கத்தை தான் அவங்க சொன்னாங்க. வனஃபசுஹு, இன்னும் அந்த நோம்பாளியுடைய மூச்சு இருக்கிறது, அந்த மூச்சு தஸ்பீஹத்துன், என்னது தஸ்பீஹா இருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். அமலுஹு முதாஅஃபுன், இன்னும் அந்த நோம்பாளுடைய அமல்கள் இரட்டிப்பாக்கப்பட்டது. அதாவது அமலுக்கு வளமையா மற்ற மாதங்கள்ல எவ்வளவு கூலி கொடுக்கப்படுகிறதோ அதை விட பல மடங்கு கூலி கொடுக்கப்படக்கூடியதாக இந்த நோம்பாளியுடைய நோன்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லோ அதினல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த, அல்லாஹ் தஆலா பூமிக்கும் வானத்துக்கும் அனுமதி கொடுத்தால், ஐயத்தகல்லமா, அந்த இரண்டும் பேசுவதற்கு அல்லாஹ் தஆலா பேசுவதற்கு அனுமதி கொடுத்தால், அந்த ரெண்டும் என்ன செய்யும்? லபஷரத்தா, நற்செய்தி சொல்லும். யாருக்கு? மன்சாம ரமதான பில் ஜன்னா, ரமதானுடைய மாதத்தில் யார் நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லக்கூடியதாக அந்த பூமியும் வானமும் பேசும், நற்செய்தி சொல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, ஹதீஸ் குதுசி. அப்ப அல்லாஹ் சொன்னார்,
அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப தொழுகை என்பது அல்லாஹ்வுக்குரியது இல்லையா? ஜகாத் அல்லாஹ்வுக்குரியது இல்லையா? ஹஜ் உம்ரா அல்லாஹ்வுக்குரியது இல்லையா? மற்ற அமல்கள் அல்லாஹ்வுக்குரியது இல்லை. எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது தான். ஆனா மற்ற அமல்கள் எல்லாம் நாங்க செய்யும் பொழுது அதை மற்றவங்க பார்க்குறாங்க. அந்த அவங்க தொழுதா தனியா வீட்ல தொழுதாலும் வீட்ல உள்ளவங்க பார்க்குறாங்க. வெளியில போய் பள்ளியில தொழுதா பள்ளியில உள்ளவங்க பார்க்குறாங்க. ஜகாத் நாங்க கொடுத்தா மற்றவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதை எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, எடுக்கிறவங்களே பார்க்குறாங்களே. அதே போல ஹஜ் உம்ராக்கு போகும்போது சொல்லிட்டு போறோம். அங்க போய் இப்ப ஹஜ் உம்ரா செய்யும்போது அதை எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. ஆனா நோன்பு அப்படி இல்லை. நோன்பு வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சரியான முறை நோன்பு வச்சுக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். மற்றவங்ககிட்ட நாங்கள் ஈஸியாக தண்ணியை குடிச்சிட்டு சாப்பாடை களவுல சாப்பிட்டுட்டு மற்றவங்ககிட்ட ஈஸியாக சொல்லிக்கலாம் நான் நோம்பாளி அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் அதை. அப்ப நாங்க எந்த ஒரு அமல் செஞ்சாலும் நம்முடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறார் தவிர வெளித்தோற்றத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான். இதுல நோன்பு விசேஷமாக அல்லாஹ் தனக்கென்று எடுத்துக்கொண்டான். நான் தான் கூலி கொடுப்பேன் என்று சொல்கிறார். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாயிமு நோம்பாளி என்பவர் இதா அஃப்தர அவர் நோன்பு துறந்தால் சல்லத் அலைஹில் மலாய்க்கா ஹத்தா யஃப்ருக அவர் அந்த நோன்பு துறக்கின்ற நேரத்தில் அவர் நோன்பு திறக்கிறாரு. அந்த நேரத்திலிருந்து அந்த நோன்பு திறந்து முடிகிற நேரம் வரைக்கும் மலக்குமார்கள் அவர் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி பர்ஹத்தானி நோம்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது. பர்ஹத்துன் இந்தல் இஃப்தாரி இஃப்தாருடைய நேரத்தில் அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. வ பர்ஹத்துன் இந்த லிகாய் ரப்பிஹி நாளை மறுமை நாள் அல்லாஹ்வை சந்திக்க நேரத்திலும் அவருக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு இந்த சந்தோஷம் கிடைக்கிறது. மேலும் சொன்னார்கள், ஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி ஒரு நோம்பாளியுடைய அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கிறது அல்லவா, அத்தியபு இந்தல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மிகவும் மனமுள்ளதா இருக்கும் என் ரீஹில் மிஸ்கி எது கஸ்தூரியை விட மனமுள்ளதா இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இவ்வளவு சிறப்புமிக்க அந்த நோன்பை நாம் எல்லோரும் நோற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம அத்தனை பேரும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.